நாம பிரமாணம் இல்லாதவர்களும் இல்ல, நியாய பிரமாணத்துக்கு கீழாகவும் இல்ல. we are under the law of Christ. ஒரு கடவுள் அன்பானவராகவும் கோபமானவராகவும் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. பாவத்தை வியாதியாக பார்ப்பதுதான் சுவிசேஷத்தை சரியாக புரிந்து கொள்ள உதவும். இந்த சிந்திக்க தூண்டுறதுனாலதான் பரிசேயர்களுக்கு அவர் மேல அவ்வளவு கோபம் வந்துச்சு. சங்கீதம் 94:19 இப்படி சொல்லுது, என்னுடைய உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல் என்னுடைய ஆத்துமாவை தேற்றுகிறது. இந்த விசாரங்கள் அப்படிங்கிறது ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லலாம். நம்ம இந்த நாட்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் அதுதான் ரொம்ப பெரிய பிரச்சனையாக போகிறது. மன அழுத்தம் அப்படின்னு சொல்றோம். இது சின்ன விஷயத்தினாலும் நடக்கும், பெரிய விஷயத்தினாலும் நடக்கும். சும்மா பரீட்சையில பிள்ளைங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆயிடுதுன்னு சொல்றாங்க. வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து இருக்கிறதுனால ஸ்ட்ரெஸ் ஆயிடுதுன்னு சொல்றாங்க. இந்த ஸ்ட்ரெஸ்னா என்ன அப்படின்னு சொன்னா, இது ஒரு ஹார்மோனால உண்டாக்கப்படுகிறது. ஒரு சூழ்நிலைக்கு உள்ள நீங்க போகும்போது உங்க அட்ரலின்ல இருந்து ஒரு ஹார்மோன், அந்த அட்ரலின் சுரப்பி ஒரு ஹார்மோனை ரிலீஸ் பண்ணுது உங்க ரத்தத்துக்குள்ள. அது ரத்தத்துக்குள்ள போன உடனே உங்களுடைய ஹார்ட் ரேட் அதிகமாகுது, உங்களுக்கு பிளட் பிரஷர் அதிகமாகுது. இது ஏன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி சொன்னா, மிகப்பெரிய பாதுகாப்புக்காக இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க ஒரு காட்டு வழியா நடந்து போயிட்டு இருக்கிறீங்க, எய்த்த மாதிரி ஒரு சிங்கம் வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னா, அந்த நேரத்துல இந்த ஸ்ட்ரெஸ் தான் உங்களை பாதுகாக்குது. இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் உள்ளுக்குள்ள இருந்து எழும்பி, இந்த இப்போ ஓடணுமா அல்லது இதை ஏத்து சண்டை போட முடியுமா, இதை ஏத்து சண்டை போடுறதுக்கு எவ்வளவு சக்தி தேவை, அல்லது ஓடணும்னா எவ்வளவு வேகம் தேவை, இதெல்லாம் அது தீர்மானம் பண்ணி அதற்கேற்றது போல ரத்தத்தை பம்ப் பண்ணுது. பாருங்க, ஸ்ட்ரெஸ்ஸே இல்லைன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த ரெஸ்பான்ஸ் கிடைக்காது. ஃபிளைட்டா அல்லது ஃபைட்டா, ஓடணுமா அல்லது நிக்கணுமா அப்படின்றது நமக்கு கிடைக்காது. இது கிடைச்ச உடனே உண்மையிலே சிங்கம் முன்னால வந்திருந்ததுன்னா நாம பயந்து ஓட ஆரம்பிப்போம். அதுல இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் எல்லாம் செலவாக ஆரம்பிச்சிடும். நமக்கு உள்ளுக்குள்ள தோன்றுன அந்த ஹார்மோன்ஸ்னால உண்டாகிற விஷயங்கள் செலவழிந்து போகும். ஆனா இப்ப என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, நமக்கு ஏற்படுகிற எல்லா பயங்களும், எல்லா பிரச்சனைகளும், எல்லா கவலைகளும் இமேஜினரி ஃபியர்ஸ். நமக்கு இன்னும் நடக்கல, ஆனா நடந்துருமோன்னு நம்ம யோசிக்கும் போது நம்முடைய மனம் எப்படி யோசிக்குதுன்னா, நடக்குதுன்னு யோசிக்குது. ஏன்னா அதுக்கு நடக்குதா இமேஜினேஷனான்னு தெரியாது. அப்ப அது உடனடியாக அந்த சுரப்பிகள் கட்டளை கொடுத்து அந்த சுரப்பிகள் சுரந்த உடனே அது செலவு பண்ணப்படாததுனால அது டாக்ஸிக்கா மாறிடுது, விஷமாக மாறி நம்முடைய சரீரத்துக்குள்ளே இருக்குது. அதனாலதான் நமக்கு சீக்கிரமே வயதான தோற்றமோ வியாதியோ உறவுகள்ல பிரச்சனைகளோ உண்டாகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நல்ல விஷயம்தான் இந்த ஸ்ட்ரெஸ்ன்றது. ஆனா அது தேவையில்லாத போது செயல்படும் என்று சொன்னால் அதுவே நமக்கு ஆபத்தாக மாறிவிடுகிறது. ஒரு காருக்கு அலாரம் நீங்க பார்த்திருப்பீங்க. கார் அலாரம் இப்படி தட்டினா அந்த யாராவது தெரியாம அந்த காரை திருடுறதுக்கு ட்ரை பண்ணா அது சத்தம் போட ஆரம்பிக்கும். இப்போ அப்படி ஒரு சிஸ்டமே இல்லைன்னு சொன்னா அந்த கார் ஆபத்தில் இருக்கிறது. யார் வேணா திருடிட்டு போயிட முடியும். அதே சமயத்துல அந்த அலாரம் எப்பவுமே அடிச்சுக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கீங்க. தேவையில்லாத சமயத்துலலாம் சில சமயம் அந்த பார்க்கலாம் நீங்க, கார்ஸனுடைய அலாரம் சத்தமாக ஆரம்பிச்சிடும். அது மிகப்பெரிய ஒரு எரிச்சலை நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். அது போலதான் நம்முடைய வாழ்விலும் கூட எது நமக்கு அவசியமானதோ அதுவே நமக்கு ஆபத்தாக மாற முடியும். அதுதான் இந்த கவலை அல்லது இந்த ஸ்ட்ரெஸ் என்று சொல்லுகிறது. அந்த ஸ்ட்ரெஸ் வரும்பொழுதுதான் நாம தேவனிடத்துல போய் அதை அமைதிப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளெல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். இதெல்லாம் ஏன் சொல்லியிருக்குன்னா, என்னுடைய உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதலால் நான் தேறுதல் அடைகிறேன். அவர்கிட்ட போய் வாங்குகிற ஆறுதல், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னவர் வாக்கு மாறாதவர். அவர் உங்களுக்கும் இளைப்பாறுதலை தருவார். நாம பிரமாணம் இல்லாதவர்களும் இல்ல, நியாய பிரமாணத்துக்கு கீழாகவும் இல்ல. we are under the law of Christ. ஒரு கடவுள் அன்பானவராகவும் கோபமானவராகவும் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. பாவத்தை
வியாதியாக பார்ப்பதுதான் சுவிசேஷத்தை சரியாக புரிந்து கொள்ள உதவும். இந்த சிந்திக்க தூண்டுறதுனாலதான் பரிசேயர்களுக்கு அவர் மேல அவ்வளவு கோபம் வந்துச்சு.